இந்த சமையல் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. வீடு இல்லை, கடை இல்லை, கடை வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கு. இங்கேயே சமைச்சுக்கிறோம். வண்டி கொஞ்சம் எடுத்துகிட்டு போக முடியாது. முன்னாடி எடுத்துகிட்டு போனோம்னா நான் இப்போ நோ என்ட்ரி டைமு முடிஞ்சதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு போனோம். அது ஒன்று மட்டும் தான் மிஸ்ஸு. மற்றபடி மிளகா போட்டாச்சு. அப்படியே லைட்டாக அவரைக்காய் ஒரு 4 காய், உருளைக்கிழங்கு ஒரு கிழங்கு எல்லாம் போட்டாச்சு. சீரகமாப்பா பொடியிடல எல்லாமே ஏதாவது மிஸ் ஆகுதா? பொடியிடல அப்பா பாத்திரம்லாம் கழுவுனா இருங்க. நான் அப்படியே காய்கறிலாம் கட் பண்ணி வச்சு எல்லாம் எடுத்து செட் பண்ணி வச்சிட்டேன். செட் பண்ணி வச்சாச்சு. நம்ம அப்படியே சமையலுக்கு எண்ணெய் மிளகா வந்துட்டு பொடியெல்லாம் மஞ்சளா? மஞ்சள் சாம்பார் போட்டு என்னப்பா குழம்பு மசாலாவா? குழம்பு மிளகா தூங்களா? குழம்பு மிளகா தூளா? மிளகாத்தூள், குழம்பு மசாலா, இதில் இருக்குதுல்ல கொடுங்க. நான் கிளறிப்பேன். எடுங்க எடுங்க. இதுலேயே சோத்தை போட்டு கரெக்டிங்க மாட்டேங்குது. அந்த மாதிரி இது பார்க்க என்னதுப்பா? சாம்பார். சாம்பார் பொடியா? சால்ட் ஒரு கண்ணு ஒரு ஸ்பூன் போட்டேன். இப்போ நீங்கள் போடுங்கப்பா. அரிசி என்ன போடுறீங்க? போடுங்க. இப்போ 10 இருந்தால் கூட சாப்பிடும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோம். ஓகே. அரிசி தண்ணி கரெக்டாக ஊற்றுனீங்களா? இல்லை, 3 டம்ளர் ஊற்றிக்கிறேன். நம்ம
பொருளை போட்டு முடியாச்சு. சாப்பாடு வந்ததுக்கப்புறம் போய் சாப்பிடலாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. அப்பா பருப்பு வாசம் அடிக்குதுப்பா பாருங்க. அப்பா அதை கொஞ்சம் கிளறி விடணும். கரெக்டு தான்ப்பா. பெருமா சொன்னது. இன்னும் நமக்கு கொலன்னு வேணும்னா இன்னொரு கிளாஸ் தண்ணி வைக்கணும். பட் ஆனால் நாம அப்படி வச்சோம்னா நமக்கு இதாயிரும். இதே நமக்கு கரெக்டா இருக்கும்ல. நல்லா ஆவி பறக்க நல்லா மணக்குதுப்பா. ஆமா நல்லா வாசனை ஆர்ச்சுனா கட்டிக்கணும். அப்படியே சுட சுட நீங்க சாப்பிடுங்க. கொஞ்சம் அப்படியே மக்களுக்கு சாப்பிட காட்டிடுங்க, உறவுகளுக்கு. அப்பா போட்டு சாப்பிடுவாரு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படிப்பா? நல்லா இருக்கு சாப்பாடு. கொஞ்சம் லைட்டாக உப்பு அதிகமாக போச்சு. உப்பு அதிகமாக போயிடுச்சா? சாப்பாடு நல்லா டேஸ்டாக இருக்கு. சாப்பிட்ற அளவுக்கு இருக்கா? நல்லா இருக்கு. அதெல்லாம் பருப்பு இருக்க இதெல்லாம் வெந்து போச்சு. ஓகே தானே, சாப்பிட முடியிற அளவுக்கு இருக்குதுல்ல? இருக்குப்பா, நல்லா இருக்கு. கொஞ்சம் லைட்டாக அதிகமாக போச்சு. அப்படியா? சரி 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 மக்களே, அடுத்து நானும் சாப்பிட போகிறேன். தேங்க்யூ. வீடியோக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய சப்போர்ட் நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் எங்களுக்கும் வீடியோக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஒரு சில வீடியோக்கு வியூஸ் போக மாட்டேங்குது, ஒரு சில வீடியோக்கு வியூஸ் போகுதா, அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுங்க. வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் வியூஸ் வர மாதிரி பண்ணுங்கள் மக்களே, உறவுகளை. நான் நன்றி சொல்லிடுங்க வீடியோக்கு. இதே மாதிரியே நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கும். நல்லா இருக்கு. கொஞ்சம் மக்கள் அதனால உறவுகளை எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.